ராஜபக்சக்களின் மற்றொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். அறக்கலைய போராட்டத்தின் போது தீக்கிரையான வீடொன்றிற்காக ராஜபக்சக்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டகீடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக்கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். ஜெவனகல பகுதியில் தீக்கிரையான வீடொன்றிற்கு இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சுட்டிக்காட்டினார். தீக்கிரையான வீட்டின் காணி உரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்டகீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். புத்தள பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்டகீடு பெற்றுக்கொண்டதாக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.